ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நந்தினி பேசுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க பிளீஸ். எனக்காக நண்பர்களே, வாங்க வீடியோ உள்ள போகலாம். ஒரு நாள் அப்பா 2 கிண்ணங்களில் கஞ்சி சமைத்து சாப்பாட்டு மேசை மேல் வைத்தார். ஒரு கிண்ணத்தில் கஞ்சியின் மேலே ஒரு முட்டை, அடுத்த கிண்ணத்தின் கஞ்சியின் மேலே முட்டை இல்லை. அப்பா என்னிடம் கேட்டார், உனக்கு இந்த இரண்டில் எது வேண்டுமோ எடுத்துக்கொள். நான் முட்டை இருந்த கஞ்சி கிண்ணத்தை எடுத்துக்கொண்டேன். என்னுடைய புத்திசாலித்தனமான முடிவுக்காக என்னை நானே பாராட்டிக் கொண்டேன். அப்பா சாப்பிட ஆரம்பித்த போது எனக்கு ஆச்சரியம். அவருடைய கிண்ணத்தில் கஞ்சிக்கு அடியில் 2 முட்டைகள். அவசரப்பட்டு நான் எடுத்த முடிவுக்காக வருத்தப்பட்டேன். அப்பா மென்மையாகச் சிரித்தபடி சொன்னார், ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். உன் கண்கள் பார்ப்பது உண்மை இல்லாமல் போகலாம். அடுத்த நாளும் 2 பெரிய கிண்ணங்களில் கஞ்சி சமைத்து சாப்பாட்டு மேசையில் வைத்தார். முதல் நாளைப் போலவே ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டை இருந்தது, இன்னும் ஒன்றில் இல்லை. அப்பா என்னிடம் கேட்டார், உனக்கு இந்த இரண்டில் எது வேண்டுமோ நீயே எடுத்துக்கொள். இந்த முறை நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்தேன். முட்டை வைக்கப்படாத கிண்ணத்தை எடுத்துக்கொண்டேன். அன்றைக்கும் எனக்கு ஆச்சரியம். கிண்ணத்துக்குள் அடி வரை துழாவி பார்த்தும் ஒரு முட்டை கூட கிடைக்கவில்லை. அன்றைக்கும் அப்பா சிரித்தபடி சொன்னார், பின்மேற்கோள்குறி எப்போதும் அனுபவங்களின் அடிப்படையில் எதையும் நம்பக்கூடாது. ஏன் என்றால் சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை ஏமாற்றக்கூடும். இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள். 3வது நாள் மறுபடியும் 2 கிண்ணங்களில் கஞ்சி சமைத்து மேஜையின் மேல் வைத்தார். வழக்கம் போல ஒரு கிண்ணத்தில் முட்டை, மற்றொன்றில் இல்லை. அப்பா கேட்டார், பின்மேற்கோள்குறி நீயே தேர்ந்து எடுத்துக்கொள். இந்த முறை அவசரப்பட்டு கிண்ணத்தை எடுக்காமல் பொறுமையாக அவரிடம் சொன்னேன். பின்மேற்கோள்குறி, அப்பா, நீங்கள் தான் இந்த குடும்பத்தின் தலைவர். நீங்கள் தான் நம் குடும்பத்துக்காக உழைக்கிறீர்கள். எனவே முதலில் நீங்கள் கிண்ணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். மட்டதை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றேன். அவர் முட்டை இருந்த கஞ்சி கிண்ணத்தை எடுத்துக்கொண்டார். நான் முட்டை இல்லாத கஞ்சியை சாப்பிட ஆரம்பித்தேன். அன்றைக்கும் எனக்கு ஆச்சரியம். என் கிண்ணத்தின் அடியில் 2 முட்டைகள் இருந்தன. அப்பா என்னை பார்த்து சொன்னார், நினைவில் வைத்துக்கொள். மற்றவர்களுக்கு நீ நல்லது நினைக்கும் போது எல்லாம் உனக்கும் நல்லதே நடக்கும். எப்பேற்பட்ட தத்துவம் பார்த்தீர்களா? அடுத்தவர்களுக்கு நல்லது நினையுங்கள், உங்களுக்கும் நல்லதே நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க பிளீஸ். கெஞ்சி கேட்டுக்கிறேன் நண்பர்களே.